ஹாய் கைஸ், நீங்க டிஎன்யூஎஸ்எஃபி பிசி 2025 தேர்வை கிளியர் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க இது, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்க போகுது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 10 இருக்க போகுது. டோட்டலா 2500க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க. சோ இது நீங்க ஹார்ட் காப்பியே எழுதி பார்க்கணும். அதாவது ஹார்ட் காப்பினா என்ன? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சோ அப்படி எழுதி பார்க்கணும்னா 400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும். நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன், வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியை 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பிரத்யேகமா வரக்கூடிய பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த கவன் டெஸ்ட் பேட்ச், கவன்னா என்னங்க? இலக்கை குறிவைத்து அடித்தல். அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன். அந்த இலக்கு எதுங்க? இந்த வரக்கூடிய 2025 பிசி தேர்வு தான். சோ அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் தாங்க. சோ செப்டம்பர் 25க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். 400 rupees கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர், 100 rupees கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர். சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ண போறீங்களா? கூடவே கூடாதுல. சோ இமீடியட்டா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைங்க. இதை பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சா கரெக்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு நம்ம இந்த பிசி அல்டிமேட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவியல் வினாக்கள். பாருங்களேன், ஒரு உளவியல் வாத்தியாரா இருந்துட்டு உளவியல் வருது. உயிரியல் வினாக்கள் பார்க்க போறோம், அறிவியல்ல. சரியா? சோ அறிவியல்ல இருக்கக்கூடிய உயிரியல் வினாக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்ல பாக்குறேன்னா, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் வேகமா விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இணைந்துட்டாங்க. சோ 100 rupees பிடிஎஃப் என்ன 100 rupees கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இதுவே எனக்கு கொஸ்டின் பேப்பர் வரணும் சார், நான் வீட்டுல உட்காந்து எழுதி பார்க்கணும் ஓஎம்ஆர்ல அப்படின்றவங்க 400 rupees கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் 25th தான். சோ நெருங்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நாங்க எங்களுடைய பிசி ஃபாஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, சேல் பண்ணிருக்கோம் 350 rupees. சோ அதுவுமே நீங்க தாராளமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல டெஸ்டும் ஆச்சு, ரிவிஷனும் ஆச்சுன்ற மாதிரி படிச்சுக்கலாம். சோ 6th ல இருந்து 10th வரைக்கும் எல்லாமே அதுல கவர் ஆகி இருக்கும். சரியா? சோ நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள இல்லாமா? சோ வீடியோல என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் அறிவியல் வினாக்கள். அறிவியல் வினாக்கள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இசிஜி அண்ட் தென் ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக சார் இதை எங்களுக்கு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கேட்பாங்களா? டெஃபினட்டா அதனுடைய விரிவாக்கம் வந்து நமக்கு உயிரியல் சம்பந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம். ஏன்னா எஸ்ஐக்குமே இந்த லாஸ்ட் இருக்கக்கூடியதை கேட்டுதான் இருந்தாங்க. சரியா? இப்ப இதுல எது தவறுன்னு கேக்குறாங்க. எம்ஆர்ஐனுடைய விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் என்பது சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப எம்ஆர்ஐனுடைய விரிவாக்கம் வந்து மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் தான். இதே சிடி ஸ்கேன் கேட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. சோ அதுவுமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேன் தான் சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இசிஜின்றது எலக்ட்ரோ கார்டியோகிராம், இதயம் சம்பந்தப்பட்ட இதயம் பற்றிய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பத்தி படிக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதே இஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ என்டாலோகிராம் அப்படின்றது வந்து எதனுடைய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பதிவு பண்ணணும்னா மூளை. அப்ப மூளையில ஏற்படக்கூடிய மின்காந்த சிக்னல்ஸ் வந்து பதிவு பண்றது வந்து இஇஜி. இதயத்துல ஏற்படக்கூடிய அந்த மின் சிக்னல்ஸ் வந்து பதிவு பண்றது வந்து இசிஜி. அப்ப இது எல்லாமே சரியாதான் பொருந்திருக்கு. தவறா பொருந்தில் இருக்குதுன்னா ஆர்டிபிசிஆர் தான். ஆர்டிபிசிஆர் விரிவாக்கம் ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், இதுதான் வந்து ஆர்டிபிசிஆர் விரிவாக்கம். சோ இப்ப சமீபத்துல நமக்கு பெரிய பேண்டமிக், அதாவது மிகப்பெரிய பேரழிவா கருதப்பட்ட கொரோனா அப்படின்றதெல்லாம் வந்து இதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க ஆர்டிபிசிஆர் சோதனையின் மூலமாகத்தான். அப்ப இது வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் உள்ள ஒரு இதெல்லாம் வந்து என்ன பண்றது, கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் இந்த ஆர்டிபிசிஆர் சோதனை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆர்டிபிசிஆர் சோதனை எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க? வைரஸ் காய்ச்சல் போன்ற அதை அனைத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சோ இதுவே இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளை பின்ன திடீர்னு ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்னன்னு உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் தான் வரணும். ரியல் டைம்னு கொடுப்பாங்க. ஏன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி அப்படின்னு வருது. அப்ப ரியல் டைம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் கொடுத்தா தப்பு. புரியுதுங்களா சொல்றது? இந்த ரியல் டைம் வரணும். எப்ப வரணும்னா, எதுக்கு முன்னாடி வரணும்னா, சொல்லும் போதே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரியல் டைம் ஆர்டிபிசிஆர் அப்படின்னு தான் சொல்லுவான். ரியல் டைம் ஆர்டிபிசிஆர் சோதனை. அப்ப ரியல் டைம்ன்றது முன்னாடி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் தான் சொல்லணுமே தவிர ரியல் டைம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. சரியா? அப்ப ரியல் டைம் ஆர்டிபிசிஆர் தான் சொல்லணும். புரியுதா? இதெல்லாம் வந்து கொரோனா காலகட்டத்துல யூஸ் பண்ண வந்துட்ட ஒரு சிகிச்சை முறை, சோதனை முறை. அடுத்தது பின்வரும் எது காற்று வழி பரவும் நோய் அல்ல? டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு தான் தெரியுமே.
ஏன்னா நோய் என்பது இரண்டு வகையாக பரவலாம். ஒண்ணு காற்று வழியில பரவலாம், இன்னொன்னு வந்து என்ன வழியில பரவலாம், தண்ணீர் வழியில பரவலாம். ஓகேவா? மேலும் சில ஹியூமன் கான்டாக்ட்ஸ் மூலமாவும் பரவும். இது வந்து முதல்ல கம்யூனிகபிள் டிசீசஸ், ஒருவரிடம் இருந்து மற்றொருவரிடத்தில் நோய் பரவுறதுன்னா இந்த ரெண்டு வழியை தான் முதல்ல வரையறுத்து வச்சாங்க. ஒன்று காற்று வழியே பரவக்கூடிய நோய், இன்னொன்னு என்னது தண்ணீர் வழியே பரவக்கூடிய நோய். இப்ப காசு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபியை ஏற்படுத்தக்கூடிய நோயான மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்பது எதன் வழியே பரவக்கூடிய ஒரு விஷயம், காற்று வழி. அதாவது காசநோய் வந்தவர்கள் இருமும் போதோ அல்லது அவர்களுடைய உமிழ்நீரை வந்து துப்பும் பொழுதோ கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய அருகில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா பரவும். அப்ப மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் காரணம். சோ காசநோய் எதிர்ப்பு தினம் என்னைக்கு? மார்ச் 24. சரியா? அடுத்தது டிப்தீரியா. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியம், இதுவுமே காற்றின் மூலமாக பரவக்கூடியது. இன்ஃபுளுயன்சா, சாதாரண சளி காய்ச்சல். கண்டிப்பா சொல்றேன், எனக்கு இப்ப சளி காய்ச்சல் வருதுன்னா கண்டிப்பா எனக்கு போகும்போது கண்டிப்பா என் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு அது வரும். ஏன்னா அது காற்று வழியே நாங்க கூடவே இருக்கும்ன்றதுனால பரவக்கூடியதுதான். அப்ப இதுல எது காற்று வழியே பரவக்கூடிய நோய் அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காலரா தான். சோ முதல்ல கேள்வி முழுசா பாருங்க, அல்லன்னு கேட்டிருக்காங்க. காற்று வழியே பரவும் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிருது, அப்ப காற்று வழியே பரவக்கூடிய நோய் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசனை போட்டு சுழிச்சிடுறது. நான் எழுதுறது OMR எக்ஸாமினேஷன்ஸ், மறுபடியும் சொல்றேன், கேர்ஃபுல்லா இருங்க. ஒன்ஸ் நீ OMR தொட்ட நீ கெட்ட. அதனால காசு நோயின் வந்து நீ கேள்வி முழுசா படிக்காம குறிச்சிட்டனா அதுக்கப்புறம் வெளியில வந்து புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம முதல்வர் சொல்ற மாதிரிதான், ஒரு பயனும் இல்லை. அதனால கேள்வி உருப்படியா படிங்க. அவங்க கேட்டிருக்கிறது எது காற்று வழியே பரவக்கூடிய நோய் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ காலரா தான் சரியான விடை. சரியா? அடுத்தது 3வது கொஸ்டின், பிலேரியா என்னும் நோய் எதனால் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பிலேரியா அப்படின்னு சொல்றதுன்னா இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா இப்படிதான் எழுதணும், பிலேரியா. பிலேரியா என்பது எங்க பரவக்கூடிய நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியான லிம்போ அப்படின்ற ஒரு இடத்துலதான் பரவும். ஓகேவா? இந்த பிலேரியா என்பது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு நோய்க்கு காரணமா அமையுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யானைக்கால் நோய், லிம்போசைட் பிலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, லிம்போசைட் பிலேரியான்னு சொல்லிட்டு. சோ யானைக்கால் நோய். அப்போ இந்த பிலேரியா என்பது எந்த நோய்க்கான ஒரு அறிகுறி? யானைக்கால் நோய்க்கான அறிகுறி. யானைக்கால் நோய் பார்த்திருப்பீங்க, யாராவது பார்த்திருந்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் பாத்தீங்கன்னா மிகவும் வீக்கம் அடைந்து காணப்படும். காரணம் என்னன்னா யானைக்கால் மாதிரி இருக்கும். சோ அதுதான் யானைக்கால் நோயின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அது வந்து பிலேரியா என்ற புழுவின் மூலமாக பரவக்கூடிய நோய். பிலேரியா என்ற புழுவின் மூலமாக பரவக்கூடிய நோய். இப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை வச்சு ஒரு கரண்ட் அஃபேர் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய இந்தியா வந்து யானைக்கால் நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு என்ன? எப்பவுமே ஒரு நோயை வந்து இந்தியா முழுவதும் ஒழிக்கும். இப்ப போலியோ வந்து பாத்தீங்கன்னா போலியோவால பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2014 இந்தியா வந்து சர்டிபிகேட் வாங்கிடுச்சு. எப்போ? 2014 இந்தியாவில் யாருக்குமே போலியோ இல்லைன்னு சொல்லிட்டு யார் சர்டிபிகேட் கொடுத்தது? WHO கொடுத்தது. எப்ப சார்? 2014 மட்டும் போலியோ இல்லைன்னா கொடுத்துருவாங்களா? கிடையாது. கடந்த 4 வருடமாக, அதாவது 2010, 11, 12, 13, 14 இந்த ஒரு 4 வருஷமா இந்தியாவில எந்த விதமான போலியோ கேசஸ்மே பதிவாகல அப்படின்னா உலக சுகாதார மையம் என்ன சொல்லும்? இது இல்ல, அதாவது இந்தியாவில வந்து போலியோ நோயே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 2024 மேகாலயால ஒரு போலியோ கேஸ் பதிவாயிருக்கு. சரியா? ஒரு போலியோ கேஸ் பதிவாயிருக்கு. இது கரண்ட் அஃபேர். சரியா? 2024 போலியோ கேஸ் பதிவான ஒரு மாநிலம் எதுனா மேகாலயா. சோ அதே மாதிரி இன்னொரு கரண்ட் அஃபேர், இந்தியாவில் யானைக்கால் நோய் ஒழிப்பதற்காக இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு என்னன்னா 2027. சரியா? அப்ப பிலேரியா என்ற புழுவின் மூலமாக ஏற்படக்கூடிய யானைக்கால் நோயை ஒழிப்பதற்காக இந்தியா நிர்ணயித்துள்ள ஆண்டு வந்து 2027. அப்ப டிபியை வந்து இந்தியா எப்ப ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா 2025 ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கும் காச நோயை. இதே உலகம் வேர்ல்டு வந்து டிபி எப்ப ஒழிப்போம்னு சொல்லியிருக்கோம்னா 2030 சொல்லியிருக்கும். சரியா? கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சமீபத்தில் இந்தியாவிற்கு எந்த நோயை ஒழித்ததற்கான சான்றிதழை உலக சுகாதார மையமான WHO வழங்கியதுன்னு கேட்டாங்கன்னா ட்ரக்கோமா. என்னது? ட்ரக்கோமா. எனக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல வந்துருச்சுமா, ட்ரக்கோமா. ட்ரக்கோமா என்ற நோயை ஒழித்ததற்கான சான்றிதழை தான் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. ட்ரக்கோமா என்பது ஒரு பாக்டீரியத்தின் மூலமாக பரவக்கூடியது, ஒரு கண் உறுப்புகளை பாதிக்கக்கூடியது. அப்ப ட்ரக்கோமா நோயால் எந்த உறுப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண் உறுப்பு. அப்ப கண் உறுப்பை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் ட்ரக்கோமா. அந்த நோயை முழுவதும் ஒழித்து விட்டதாக இந்தியாவிற்கு யார் சான்றிதழ் வழங்கியிருக்கிறது? WHO வழங்கியிருக்கு. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஒரே கொஸ்டின்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் நான் லிங்க் பண்ணிருக்கேன். சரிங்க சார், இப்ப இன்னொரு கொஸ்டின் ஃபைனல் டச் கொடுத்துட்டு முடிக்கிறேன். பிலேரியா என்னும் நோய் எதனால் ஏற்படுகிறதுனா புழுவினால் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டோம். இதுவே உனக்கு ஆப்ஷன்ல பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வைக்காம
தட்டைப்புழு, மட்டைப்புழு, குட்டைப்புழு அப்படின்லாம் வச்சாங்கன்னா எதை போடுவீங்க? அது தெரியணும்ல. அப்ப புழுவிலும் எக்கச்சக்க வகை இருக்கு. சோ எண்ணெய் புழுவினால வரும்னா உருளை புழுவினால் ஏற்படும். சரியா? உருளை புழு பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப ஃபிலேரியா இஸ் காஸ்ட் பை ரவுண்ட் வார்ம்ஸ், உருளை புழுனால ஏற்படக்கூடியது. சோ அது யானைக்கால் நோய்க்கு வழிவகுக்கும். யானைக்கால் நோய் ஒழிப்பதற்காக இந்தியா நிர்ணயித்துள்ள ஆண்டு 2027. அப்ப டிபியை ஒழிப்பதற்காக இந்தியா நிர்ணயித்துள்ள ஆண்டு 2025. உலகம் நிர்ணயித்துள்ள ஆண்டு 2030. 2014 போலியோ ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் 2024 மேகாலயில ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. இந்தியா முழுவதுமாக எந்த நோயை ஒழித்து விட்டதாக சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னா ட்ரக்கோமா. சரியா? இவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ஒரு கொஸ்டின்ல, பாத்துக்கோங்க. அடுத்து, பின்வரும் எந்த நுண்ணூட்ட சத்து ரத்தம் உறைதலில் பங்கேற்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ரத்தம் உறைதல் அப்படின்னாலே நமக்கு விட்டமின் கே. சரியா? வைட்டமின் கே தான் வந்து ரத்தம் உறைதல்ல பங்கேற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால பார்த்தவனே இங்க போட்டுறாதீங்க. சரியா? இது வந்து கேட்டிருக்கிறது நுண்ணூட்ட சத்து கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வைட்டமின் வந்து ரத்தம் உறைதலில் பங்கேற்கிறதுனா விட்டமின் கே, மாற்றம் இல்ல. ஆனா இங்க நுண்ணூட்ட சத்து தானே கேட்டிருக்காங்க. நுண்ணூட்ட சத்து வைட்டமின் ஒண்ணா, இது மினரல். எந்த தாதுன்ற மினரல் வந்து உங்களுக்கு இதுல பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்ப கால்சியம் தான் ரத்தம் உறைதலில் பங்கேற்கிறதே தவிர விட்டமின் கேட்டா விட்டமின் கே. சரியா? அப்போ விட்டமின் கே செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் கால்சியம் செய்யும். கால்சியம் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் விட்டமின் செய்யும். அப்ப விட்டமினுக்கு மாற்று கால்சியம், கால்சியமுக்கு மாற்று விட்டமின் கே. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். இந்த விட்டமின் கேவினுடைய அறிவியல் பெயர் என்ன? சரியா? எல்லாரும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. சோ விட்டமின் கேவினுடைய அறிவியல் பெயர் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கான கேள்வி மட்டுமே. சோ விட்டமின் கேவிற்கான அறிவியல் பெயர் என்ன? அடுத்தது, குவாஷியக்கர் மற்றும் மராஸ்மஸ் என்பது எதன் குறைபாட்டால் வரக்கூடிய நோய்? முக்கியமான ஒரு கேள்விங்க. குவாஷியக்கரும் மராஸ்மஸும் எதனுடைய குறைபாட்டால் வரக்கூடிய நோய்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சொல்லியே இருப்பாங்க. இங்கிலீஷ் அப்படின்றது பத்தி நீங்க தமிழ்லயும் படிச்சு வச்சுக்கோங்க. PEM அப்படின்னு சொல்லிட்டு PEM குறைபாட்டு நோய் எதுன்னு கேட்டாலும் இதுதான். அப்ப நீங்க வந்து நாளை பின்ன ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல புதுசா கேட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சா கொஸ்டின் பேப்பர்ல எங்க வேணா ட்விஸ்ட் வைக்கலாம். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க. PEM குறைபாட்டு நோய் எதுன்னு கேட்பாங்க. PEM குறைபாட்டு நோய் எது? குவாஷியக்கரும் மராஸ்மஸும். அப்ப PEM என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், MEE. PEM அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன்னா புரத ஆற்றல் குறைபாடு. தமிழ்ல சொல்றதா இருந்தா என்னன்னு சொல்லலாம்? புரத ஆற்றல். எனர்ஜி என்றால் ஆற்றல், புரோட்டீன் என்றால் புரதம், மால் நியூட்ரிஷன் என்றால் குறைபாடு. அப்ப புரத ஆற்றல் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாஷியக்கரும் மராஸ்மஸும். அப்போ இது எதனுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடியது? புரதத்தினுடைய குறைபாட்டால். அப்ப நாலு பேர் PEM அப்படின்னு கேட்டாலும் குவாஷியக்கர் மராஸ்மஸ் தான். சரி, இந்த குவாஷியக்கருக்கும் மராஸ்மஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. குவாஷியக்கர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாஷியக்கரை பத்தி இங்க எழுதுறேன், மராஸ்மத்தை பத்தி இங்க எழுதுறேன். குவாஷியக்கர் என்பது புரத குறைபாட்டால் மட்டும் ஏற்படும் புரத குறைபாடு. சரியா? மராஸ்மஸ் என்பது புரதம் மற்றும் கலோரி குறைபாட்டால். புரதம் மற்றும் கலோரி குறைபாட்டால். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வித்தியாசம் தெரியுதா? திடீர்னு நாளைக்கு புரதம் மற்றும் கலோரியின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எதுனா குவாஷியக்கர் மராஸ்மஸ் தனித்தனி ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்கன்னா இதை போடவா அதை போடவான்லாம் திண்டாட்டம் வேணாம். மராஸ்மஸ் போட்டுருங்க. அப்ப புரதம் மற்றும் கலோரியின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் மராஸ்மஸ். புரத குறைபாட்டால் மட்டும் ஏற்படக்கூடிய நோய் வந்து என்ன பாத்தீங்கன்னா குவாஷியக்கர். இதன் காரணமாகத்தான் முகம் மற்றும் வயிறு மட்டும் இங்க இருக்கும். முகம் மற்றும் வயிறு மட்டும் உப்பி என்றால் வீங்கி இருக்கும். உப்பி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வேலூர் பாஷைங்க, சென்னை பாஷை. சரியா? முகம் மற்றும் வயிறு மட்டும் என்னமா இருக்கும்? வீக்கமா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? மராஸ்மஸினுடைய நோய் அறிகுறி உடல் மெலிந்து காணப்படும். அதாவது வெயிட் லாஸ் இருக்கும். உடல் மெலிந்து காணப்படும். வெயிட் லாஸ் கண்டிப்பா நடந்திருக்கும். சரியா? அதே மாதிரி நரம்புகள்ல தளர்ச்சிகள், வேஸ்ட் ஆயிருக்கும். நரம்புகள் வந்து தளர்ச்சி ஏற்படும். சரியா? நரம்பு வந்து கரெக்டா இருக்காது. நரம்பு தளர்ச்சிகள்லாம் இருக்கும். சோ இது எல்லாமே மராஸ்மஸ் நோய்க்கான அறிகுறி. அப்ப மராஸ்மஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டோம், அதே மாதிரி குவாஷியக்கருக்கு என்னன்னு சொல்லிட்டோம். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆறாவது கேள்வி, புரத செரிமான நொதிகளை தேர்ந்தெடு. இங்க இருக்கிறதுல எது வந்து புரதமான புரோட்டீன்ஸை வந்து செரிமானம் டைஜஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்சின், டயலின், பெப்சின், லிபேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்சினோ பெப்சினோ எதுக்காக பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதத்தை செரிப்பதற்கு பயன்படும். சரியா? புரதத்தை செரிப்பதற்கு பயன்படும். இதுல இந்த ட்ரிப்சின் என்பது எங்க சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணையத்துல சுரக்கும். அதே மாதிரி கணையத்துல சுரக்கக்கூடிய இன்னொரு நொதி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிப்பேஸ். இது ரெண்டுமே கணையத்துலதான் சுரக்கும். சரியா? கணையத்துல சுரக்கும். அப்போ உமிழ்நீர், இந்த டயலின் என்பது எங்க சுரக்கும் பாத்தீங்கன்னா உமிழ்நீரில் சுரக்கும்.
சரியா, உமிழ்நீர்ல சுரக்கும். அப்ப பெப்சின் எங்க சார் சுரக்கும்னா வயிற்று பகுதியில சுரக்கும். சரியா, இதெல்லாம் எங்க சுரக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ட்ரிப்சின் என்பது கணையத்திலும் பான்கிரியாஸ், ஓகேவா, கணையத்திலும், லிப்பேஸ் என்பதும் கணையத்திலும் சுரக்கும். அப்ப இது ரெண்டுமே வந்து புரதத்தை டைஜஷன் பண்ணக்கூடியது. அப்ப இவங்க யார் சார்? டயலின் எதை சார் டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்ல சொல்றோம்ல ஸ்டார்ச், அதை வந்து சிறு சிறு சர்க்கரைகளாக தட் மீன்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய மால்டோஸ் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சர்க்கரைகளாக செரிமானம் பண்றது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா டயலின். ஏன்னா உமிழ்நீர்ல இருக்குல்ல, உமிழ்நீர் வயிற்றினுடைய செரிமான பகுதி எங்க தொடங்கி எங்க முடிவடையுது? வாய்ப்பகுதி. சரியா, வாய்ப்பகுதியில தொடங்கி சிறுகுடல் வரையும் நடக்கும். இந்த செரிமானம் என்பது சிறுகுடல் வரையும் நடக்கும். அப்ப நீ சாப்பிடும் போது எச்சி ஊறுது அப்படின்னு சொல்றோம். ஐயோ பார்க்கும் போது அப்படியே எச்சி ஊறுது. என்ன எச்சி ஊறுது? அது வந்து உனக்கு எச்சின் மூலமாக அந்த உமிழ்நீரில் சுரப்பிகள் சுரக்கிறது, இந்த டயலின் அப்படின்னுட்டு. அது வந்து முதலிலேயே உனக்கு கார்போஹைட்ரேட்டை செரிப்பதற்கு பயன்படுது. அப்ப இங்க இருந்தே நம்முடைய வாய்ப்பகுதியில இருந்தே கார்போஹைட்ரேட் செரிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆற்றல் தரக்கூடிய உணவுகள்ல கார்போஹைட்ரேட் இருக்கு, புரதம் இருக்கு, வைட்டமின் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, நிறைய கன்றாவி எல்லாமே இருக்கு, கொழுப்பு இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கும்போது அதில் வாய்ப்பகுதியிலேயே கார்போஹைட்ரேட் வந்து சர்க்கரைகளாக மாற்றப்படுகிறது. சர்க்கரை என்பதுதான் உன்னுடைய உடம்புக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஆற்றல் தரக்கூடிய விஷயம். அப்ப அது வந்து மால்டோஸா அங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அடுத்தது லிப்பேஸ், இது வந்து கொழுப்பை செரிக்க பயன்படுது. கொழுப்பு அமிலங்களை கொழுப்புகளாக மாற்றும், கொழுப்பு அமிலங்களாக மாற்றி நமக்கு வந்து அதை செரிக்கிறதுக்கு பயன்படுறது வந்து லிப்பேஸ். அப்ப எது எதுக்கு பயன்படுது, எங்கெங்க சுரக்குதுன்றத சொல்லிட்டேன் இங்க இடத்துல. சோ இந்த பாயிண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, பின்வரும் ஊட்டச்சத்து நரம்பு தூண்டல் கடத்துதலில் பங்கேற்கிறது. நரம்பு புடைச்சு எழுது. அப்படியே விஜயகாந்த் சார் வந்து கண்ணை முடிட்டு இப்படி பண்ணாருன்னா நரம்பு தெரிக்கும், மேலேயே நரம்பு வரும். அப்ப எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் சொல்லக்கூடிய NA. உப்பு போட்டு சோறு துன்றிய அப்படின்னு கேக்குறாங்கல்ல, இப்படி சொரணை கட்டி இருக்கே, ஒரு நரம்பு கூட வெளியே வராத மாதிரி கோவப்பட்டு ரோஷம் கட்டி இருக்கு. அப்ப உப்பு போட்டு சோறு துன்றியா, உப்பு போட்டு சோறு துண்ணாதான் உனக்கு ரோஷம் வரும், நரம்பு வெளியே புடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோடியம் என்பது உப்பு தானே, NaCl தானே உப்பு, சோடியம் குளோரைடு. அப்ப சோடியம் என்பது என்ன? உப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப உப்பு போட்டு சோறு துன்றியா, நரம்பு தூண்டலில் பயன்படுகிறது எது? சோடியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது கொழுப்பில் கரையாத வைட்டமின்? ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து உயிரியல் எடுக்கும் போது இவற்றில் எது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை எழுதி போட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் விட்டமின் சி சார் என்ன நீரில் கரையக்கூடியது, மற்ற எல்லாம் கொழுப்பில் கரையக்கூடியதுன்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட் தான். எதெல்லாம் கொழுப்பில் கரையக்கூடியது? அடேக், கொழுப்பு எடுத்தான்னா அடக்கிடுவேன். அடக்கு வருதா, அடக்கு, ADEK, அடக், கொழுப்பு எடுத்தான்னா அடக்கிடுவேன். அப்ப இதை தவிர இருக்கக்கூடிய BC என்ற விட்டமின்கள் எதில் கரையும்? நீரில். இது நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள், இது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். அடக், கொழுப்பு எடுத்தான்னா அடக்கிடுவேன், அடக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷன்ல கொடுக்கலையே சார். அஸ்கார்பிக் அமிலம்னு கொடுத்திருக்காங்க, ரெட்டினால்னு கொடுத்திருக்காங்க, கால்சிஃபெரால்னு கொடுத்திருக்காங்க, டோபாஃபெரால்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க படிச்சுட்டு இருக்கோமே, கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கோமே, நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பீங்க. ஆமாங்க, எல்லா விட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ரெட்டினால் என்பது விட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயராகவும், கால்சிஃபெரால் என்பது விட்டமின் D-னுடைய அறிவியல் பெயராகவும், டோகோஃபெரால் என்பது விட்டமின் E-னுடைய அறிவியல் பெயராகவும் கொடுக்கப்படுகிறது. அப்ப ADE இது எல்லாமே வந்து கொழுப்பில் கரையக்கூடியதுதான். ஆனா நமக்கு எது கொழுப்பில் கரையாத வைட்டமின் கேட்டிருக்காங்க. கரையாத வைட்டமின் நீரில் கரையக்கூடியதா இருக்கணும். அது அஸ்கார்பிக் அமிலம் என்ற அறிவியல் சிறப்பு பெயரை கொண்டுள்ள விட்டமின் C தான். சரியா, அப்ப வைட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம் தான் நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின். அப்ப ஆன்சர் வந்து எது? A. அப்போ விட்டமின்களுடைய பெயர்களை நேரடியா கொடுக்காம அதனுடைய அறிவியல் பெயர்களா கொடுத்திருக்காங்க. சோ நல்லா தெளிவா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி படிக்கணும்ன்றது. சரியா, அடுத்தது உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னா 1954. சரி, ஜூன் 1, 1955 இந்த உணவு கலப்பட சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. சரியா, நடைமுறைக்கு வந்தது இந்த வருஷம். ஆனா உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1954. சிம்பிளா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து 10வது கேள்வி, பாஸ்டரைசேஷன் முறை எதனை பாதுகாக்க பயன்படுகிறது? இது எல்லாருக்குமே தெரியும். பாஸ்டரைசேஷன் லூயிஸ் பாஸ்டர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பாஸ்டரைசேஷன் அதாவது நல்லா காய வச்சு திருப்பி குளிர்வித்து வைக்கிறது தான். அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, பால் தான். பாஸ்டரைசேஷன் என்ற ஒரு பொருள் பாலை பதப்படுத்துறதுக்காக. ஏன்னா பால்ல நமக்கு தெரியாத நுண்கிருமிகள் இருக்கும். பால்ல வந்து கறக்கக்கூடிய பசும் பால் தான்ப்பா, பசுமாட்டு பால் தான். நுண்கிருமிகளான மைக்கோபாக்டீரியம், டியூபர்குலோசிஸ் இருக்கலாம்,
ஈகோலை பாக்டீரியம் இருக்கலாம், இன்னும் நிறைய பாக்டீரியம்ஸ் இருக்கலாம். அந்த பாக்டீரியம்லாம் வந்து நீ அப்படியே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சனா உனக்குமே நோய்கள் பரவ ஆரம்பிக்கும். அதனால வந்து பாஸ்டரைசேஷன்ற மெத்தட வந்து ஆதி காலத்துல கண்டுபிடிச்சாங்க. அதையே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொதிக்க வச்சு நல்லா குளிர்வித்து இது பண்றதுதான். அது வந்து பால் தான். சோ பாலில் உள்ள நுண்கிருமிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடுடைய பேர் என்னன்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்றத பதில சொல்லுங்க. சரியா? கேள்வி எப்படி இருந்தாலும் பதில் ஒண்ணுதான். அதை ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 11வது கேள்வியில பொறுத்துக்க கொடுத்து அகைன் வந்து நம்மளுடைய அறிவியல் பெயர்களும் விட்டமினுடைய பெயர்களும் கொடுத்திருக்கேன். இப்பதான் சொன்ன விட்டமின் ஏ என்றாலே என்ன, ரெட்டினால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ 3. அப்ப விட்டமின் டி என்றால் என்னன்னா கால்சிஃபெரால். கால் பண்றதுக்கு டயல் தேவை. அப்ப டி கால் பண்றதுக்கு கால் பண்ணணும்ல, கால் பண்ணணும்னா எது தேவை, கீபேடான டயல் தேவை. அப்ப டயலுக்கு டி. ஓகேவா? அப்போ 1. விட்டமின் இ என்றால் டோகோஃபெரால். ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறேன்னா இ மாதிரி போய் முப்பீங்க. அப்ப டோக்கோன்னா டோக்கன், ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறீங்கன்னா இ மாதிரி போய் முப்பீங்க. அப்ப 4. விட்டமின் கே என்றது குயினைன். கிங்கு, கேக்கு கிங்கு, குயின் அப்படின்னு வரும். சோ குயினைன் கிங்கு ராணியோட தான் சேரணும். அப்ப 2. 3 1 4 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷனே சரியா தான் இருக்கும். சோ விட்டமின்களுடைய அறிவியல் பெயர்களுடைய பொறுத்திருக்கேன். சோ ஈஸியா பொறுத்திருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்தது 12வது கேள்விக்கு போலாமா? சோ 12வது கேள்வி வைட்டமின்களும் மற்றும் அவற்றுடைய குறைபாட்டு நோய்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ விட்டமின் B1 குறைபாட்டு நோயால் ஏற்படக்கூடியதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிபெரி. அப்ப பெரிபெரி என்பது விட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்று பொதுவா சொல்லப்பட்டாலும் அந்த விட்டமின்ல பில மட்டும் B1 B2 B4 B6 B12 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். சோ அதுல வந்து இந்த B1 குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிபெரி. அப்ப இந்த விட்டமின் B2 குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது பெல்லகிரான்னு சொல்லுவாங்க. தப்பா கொடுத்திருக்கேங்க. B3 இதுனா B3. அப்ப இங்க 1 வரும். விட்டமின் சி என்பது ஸ்கர்வி நோயை ஏற்படுத்தக்கூடியது. 2. விட்டமின் B12 என்பது உயிர்கொள்ளும் ரத்த சோகை. அப்ப உயிர்கொள்ளும் ரத்த சோகை நோய்க்கு காரணமானது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ B2 அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபோஃப்ளேவின் அதனுடைய அறிவியல் பெயர்னு சொல்றாங்க. B6 அப்படின்னா என்ன, பைரிடாக்சின். ஐ திங்க் அது நானே சொல்லிட்டேன், பைரிடாக்சின். சோ என்னன்றத சொல்றீங்களா? எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம், ஆனா 2 கேள்வி கேட்டு போறேன். ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. சோ B3 அறிவியல் பெயர் என்ன? B3 விட்டமின் B3 அறிவியல் பெயர் என்ன? என்னுடைய அறிவியல் பெயர் விட்டமின் B3 அறிவியல் பெயர் என்ன? சோ நான் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே ஷார்ட்கட் போட்டு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சோ பார்த்துட்டு சொல்றவங்க சொல்லுங்க. அடுத்தது பொறுத்துக வச்சிருக்காங்க. ஏலக்காய், பூண்டு, மஞ்சள், கிராம்பு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல கேட்டிருக்காங்க. ஏலக்காய் என்பது கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அப்ப 4. சரி, 4ல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு இங்கே கதை. ஆனா ஏலக்காய் செரிமானத்துக்கும் உதவும் இல்ல சார், அதனாலதான் சார் போடுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா செரிமானத்திற்கும் உதவும் தான் ஏலக்காய், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க இருக்கிறதுல வேறு சில பொருட்களும் செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு காரணத்தினால ஏலக்காய் வந்து கிருமி நாசினியா சொல்றாங்க. என்ன அப்படின்னா வயிற்றில் நுரையீரல் பகுதி இருக்குல்ல, நுரையீரல், அந்த நுரையீரல் பகுதியில இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிப்பதற்கு ஏலக்காய் பயன்படுகிறது. அப்ப நுரையீரல் தொற்று ஏற்பட்டவர்கள் ஏலக்காய் எடுத்து வாயில ஒரு 2 மென்னு அதனுடைய சாறுகளை முழுக்கும் பொழுது நுரையீரல் தொற்றில் ஏற்படக்கூடிய அந்த நுண்கிருமிகளை என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதை அழிக்கும். அப்போ ஒரு கிருமி நாசினியா ஏலக்காய் செயல்படுது. வாயிலும் அது ஏற்படக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து தட் மீன்ஸ் இந்த நுண்கிருமிகள் வாயில பரவக்கூடிய அந்த நுண்கிருமிகளையும் அதை அழிக்கும். சோ ஏலக்காய் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியா செயல்படுது. பூண்டு என்பது செரிமானத்திற்கு உதவுகிறது. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சோ பூண்டு சாப்பிடுங்க, ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட எல்லாமே ஆபத்து தாங்க. பூண்டு அதுக்குன்ட்டு செரிமானத்துக்கு உதவுதான், எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, எடுடா ஒரு கை பூண்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில அப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமா போனா எல்லாமே ஆபத்து தான். பூண்டு என்பது செரிமானத்திற்கு உதவுகிறதுனா ஆமா, நம்மளுடைய வாயிலே அதனுடைய உமிழ்நீர்லே செரிமான நொதிகளை வந்து இது தூண்டி செரிமான நொதிகளை தூண்டும். சரியா? செரிமான நொதிகள்னா இப்பதான் என்னன்றதை பார்த்தோம். வாயில உமிழ்நீர்ல சுரக்கக்கூடியது என்னன்றது இப்பதானே பார்த்தோம். சோ அந்த உமிழ்நீர்ல சுரக்கக்கூடிய அந்த நொதிகளை வந்து தூண்டி என்ன பண்ண ஆரம்பிக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து செரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உதவும். சோ பூண்டு வந்து செரிமானத்துக்கு உதவுகிறது. மஞ்சள் என்பது கொழுப்பை குறைக்கிறது. சோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து நேரடியா எந்த விதமான கொழுப்பையும் கரைப்பதாக அறிவியல் சான்றுகள் இல்ல. ஆனா மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கெரோட்டின் அப்படின்ற ஒரு பொருள் ஏதோ சொல்லியிருந்தாங்க, நான் எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் வரல அந்த பேரு. அந்த வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள் சில கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கு பயன்படக்கூடிய காரணத்தினால மஞ்சள் கொழுப்பை குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராம்பு என்பது உடல் வெப்பத்தை குறைக்கிறது. சோ ஆன்சர் 4 1 2 3. சரியா? அடுத்தது 14வது கேள்வி. பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் உணவாக பயன்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ நமக்கு தெரியும் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணவுகளை வந்து வேரிலேயே சேமித்து வைக்கக்கூடியது, வேரிலேயே சேமித்து வைக்கக்கூடிய தொகுப்புகள்.
அதாவது வந்து வேறேதான் உணவு, உணவேதான் வேர் அப்படின்ற மாதிரி, உணவே மருந்து மருந்தே உணவுன்ற மாதிரி வேறே வந்து உணவாக வந்து என்ன பண்ணும், இது பண்ணும். அப்ப பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வேர்கள் இருக்கும், அந்த வேர்கள் வந்து உணவாக பயன்படும். ஆனா இதுல கேரட் என்பது ஒரு வேர் வகையை சார்ந்தது. கேரட் வந்து ஒரு வேர், முள்ளங்கி ஒரு வேர், பீட்ரூட் ஒரு வேர், இது எல்லாமே வேர். இதெல்லாம் உணவாக தான் பயன்படுத்துகிறோம். யாராவது இல்லன்றீங்களா? கேரட் எடுத்து நல்லா சாப்பிடுறீங்க, பீட்ரூட்டை பொரியல் பண்ணி சாப்பிடுறீங்க, முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிடுறீங்க, எல்லாமே தானே சாப்பிடுறோம். அப்ப இது எல்லாமே வேர் தானே. உருளைக்கிழங்கு கூட தான் சாப்பிடுறேன், ஆனா அது வேர் கிடையாது. அது என்ன? தண்டு. அப்போ பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் உணவாக பயன்படுவதில்லை? இது எல்லாமே வேர், அதன் உணவாக தான் பயன்படுகிறது. ஆனால் உருளைக்கிழங்கு என்பது வேர் கிடையாது. அது என்ன? தண்டு. சோ அந்த தண்டை தான் நம்ம வந்து உணவா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர வேர் கிடையாது. அதனால அந்த கொஸ்டின் ஆன்சர் உருளைக்கிழங்கு டக்குன்னு போயிடுச்சு. அடுத்து, பின்வரும் எந்த நாடு நறுமண பொருட்கள் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளதுன்னா எக்ஸாக்ட் நம்ம இந்தியா தான். அது என்ன சார் நறுமண பொருட்கள்லாம்? பிரியாணி தாளிக்கும் போது முதல்ல போடுறோம்ல, ஏலக்காய், இந்த பட்டை, கிராம்பு, மஞ்சள், இதெல்லாம் போடுறோம்ல, அதெல்லாமே நறுமண பொருட்கள்ல சேர்ந்ததுதான். என்னென்ன மளிகை லிஸ்ட் எழுதுற மாதிரி எழுதலாம். மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, இந்த மாதிரி நிறைய எழுதுறோம்ல. சோ இது எல்லாமே நறுமண பொருட்களின் சார்ந்தது, ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஸ்பைசஸ். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்தியா. சரி, இந்தியாவில் எந்த மாநிலம் நறுமண பொருட்களின் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ளதுன்னா எல்லாருமே கேரளான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்களா? பண்ணுவீங்கல்ல. ஆனா கேரளா கிடையாது, மத்திய பிரதேசம். அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரெண்டாவது பிளேஸ் ராஜஸ்தான். ரெண்டாவது பிளேஸ் எது? ராஜஸ்தான். மூணாவதாவது கேரளா வருதானா? அதுவும் கிடையாது, குஜராத். சரியா? அப்ப என்ன சார், கேரளாவை தான் சார் நம்ம சொல்லிருக்கோம்னா நறுமண பொருட்களின் தோட்டம், தட் மீன்ஸ் த கார்டன் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா நறுமண பொருட்களின் தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அது யாருன்னா நம்மளுடைய கேரளா. ஓகேவா? ஆன்சர் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. நறுமண பொருட்களின் தோட்டம் என்று இந்தியாவில் அழைக்கப்படக்கூடிய மாநிலம் எதுனா கேரளம் தான். சோ இதுல வந்து இரண்டு முக்கியமான பொருட்கள் தான் நிறைய விளைகிறது. ஏலக்காய் ஒண்ணு, இன்னொன்னு வந்து மிளகு. நான் இங்க எழுதவே இல்லை மிளகை பத்தி. சோ மிளகும் ஏலக்காவும் நிறைய விளையக்கூடிய காரணத்தினால நறுமண பொருட்களின் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது கேரளா. ஆனால் இந்தியாவில் எந்த மாநிலத்தின் நறுமண பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் மத்திய பிரதேசம். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வனம் அதிகமா இருக்கக்கூடியதும் மத்திய பிரதேசம் தான். சரியா? வனங்கள். பின்வரும் எந்த ஊட்டப்பொருளில் செரிமானம் முதலில் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், வாயில் தொடங்கி வயிற்றில் முடிவரக்கூடிய இந்த செரிமான தொகுப்பில் முதலில் எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வந்து செரிமானத்தை தொடங்குறதா? புரதமா, கொழுப்பா, கார்போஹைட்ரேட்டா, லிப்பிடுகளா அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் தான். ஏன்னா வாயில் உமிழ்நீர் சுரக்கும் பொழுதே அதுல இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய நொதிகள், அந்த நொதிகள் என்சைம்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் ஸ்டார்ச்சையும் சர்க்கரை துண்டுகளாக உடைக்க ஆரம்பிக்கிறது. சிறு சிறு சர்க்கரை துண்டுகளாக. நம்ம மனித உடம்புக்கு எவ்வளவு ஆற்றல் அந்த சர்க்கரை துண்டுகளின் மூலம் தேவைப்படுகிறதோ அதை உடைச்சு கொடுக்குது. அந்த சர்க்கரை துண்டுகள் தான் மால்டோஸ், குளுக்கோஸ் என்ற வடிவில் வந்து மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப எந்த ஒரு பொருள், ஊட்டப்பொருளினுடைய செரிமானம் முதல்ல துவங்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா கார்போஹைட்ரேட் தான். ஏன்னா வாயில உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய நொதிகள் மூலமாவே அதை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து, பின்வரும் எந்த நொதி உமிழ்நீரில் உள்ளதுன்னா நம்மளுடைய டயலின். இப்பதான் பார்த்துட்டோம், நம்ம அந்த கொஸ்டின்லயே பார்த்தோம். டயலின் என்ற அந்த உமிழ்நீர்ல உள்ள நொதி தான் ஹைட்ரேட்டுகளை. இது எதுக்கு பயன்படுதுன்னா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டினுடைய ஒரு வகை தான். அதை வந்து செரிமானம் பண்றதுக்கு தான் பயன்படுது. அப்ப உமிழ்நீர்ல இருக்கக்கூடியது என்னது? டயல். ஓகேவா? அடுத்து, செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவின் பெயர் எல்லாருக்குமே தெரியும். செல்கள் அப்படின்னாலே செல் உயிரியல். இதுதான் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? செல் பயாலஜின்னு சொல்லுவாங்க. செல்லியல் அப்படின்லாம் கிடையாது, செல் உயிரியல் தான் சரியான பதில். அப்ப செல்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவினுடைய பெயர் என்னது? செல் பயாலஜி. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எழுதி வச்சுக்கோங்க. நாளை பின்ன கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட போறாங்க. சைட்டாலஜி. செல் பயாலஜின்னு இல்லாம சைட்டாலஜின்னு இருந்துச்சுன்னா சைட்டாலஜி இஸ் ஆல்சோ a studying of cells, about cells. ஓகேவா? செல்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பினுடைய பெயர் தான் என்னது? சைட்டாலஜியும் கூட. அப்ப செல் உயிரியல்னு சொன்னாலும் கரெக்ட் தான், சைட்டாலஜின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அடுத்தது, இது ஒரு முக்கியமான விஷயம். வீடியோவை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் எங்க வேணா எப்ப வேணா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். சரியா? அடுத்தது, செல் சவ்வு. செல் சவ்வு எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் கதவுகளாக.
அப்போ செல்லினுடைய காப்பான் அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம். செல்லினுடைய காப்பான், யாரு உள்ள வரணும் யாரு வெளியில போகணும் முடிவு பண்ண வேண்டியது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செல் சவ்வு. அப்ப இதுக்கு 3 வந்துடும். மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லினுடைய ஆற்றல் நாணயம். சரியா? செல்லினுடைய ஆற்றல் நாணயம்னா நம்ம செல்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும், அதாவது வேதி ஆற்றல்களை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் மைட்டோகாண்ட்ரியா. அதுதான் எந்த வடிவில வழங்கும், ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏடிபினா என்ன, அடினோசைன் டைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதுதான் ஏடிபியினுடைய விரிவாக்கம். சோ அந்த ஏடிபியின் வடிவமாக செல்லினுடைய ஆற்றல் நாணயம் இதுதான். ஆற்றல் மையம் இது, ஆற்றல் நாணயம் இதுதான். சோ மைட்டோகாண்ட்ரியா. 4 நுண்குமிழ் என்பது சேமிப்பு கிடங்காக. சோ நீரு, ஊட்டச்சத்து, கழிவு, இது எல்லாத்தையுமே சேமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, சேமிப்பு கிடங்காக செயல்படக்கூடியதுன்னா நுண்குமிழ், வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 1. அடுத்து பசுங்கணிகம் என்பது செல்லினுடைய உணவு தொழிற்சாலை. ஓகேவா? புரத தொழிற்சாலை ரிபோசோம், தற்கொலை பைகள் லைசோசோம், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா செல்ல பத்தி கேட்கும் பொழுது அதனுடைய பார்ட்ஸ் எதுக்கு மேட்ச் ஆகும் கேட்கலாம். சோ 3 4 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 4 1 2 ஆப்ஷன்ல இல்லையே, இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இதுதான் 3 4 1 2, இதுதான் இதனுடைய சரியான பதில். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், 20வது கொஸ்டின். யூகோரியேட்டின் கட்டுப்பாட்டு மையம் என்பது செல்லின் கட்டுப்பாட்டு மையம், யூகோரியேட்டின் கட்டுப்பாட்டு மையம். இது யூகோரியேட்டின் கட்டுப்பாட்டு மையம். சோ செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கருன்னு சொல்றோமா, உட்கரு. உட்கருன்னா என்னமா, நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் உட்கரு. அப்ப யூகோரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ். இதுதான் ஒரு செல்லுக்கு தேவையான அந்த மரபியல் சார்ந்த விஷயமான டிஎன்ஏவை இதுக்குள்ளதான் கொண்டு இருக்கும். சரியா? டிஎன்ஏவை இதுக்குள்ளதான் கொண்டு இருக்கும். அப்ப டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் நியூக்ளியஸ் என்பது கட்டுப்பாட்டு மையமா சொல்றோம். கட்டுப்பாட்டு மையம்னா என்னமா, இவன் எவ்வளவு வளரணும், இவனுடைய வளர்ச்சியில எவ்வளவு மாற்றம் அடையணும் அப்படின்ற எல்லா டிசைனிங் அத்தாரிட்டியும் யார்கிட்ட இருக்குன்னா டிஎன்ஏ கிட்ட தான் இருக்கு, செல்லினுடைய டிஎன்ஏ. சோ அப்ப நியூக்ளியஸ் என்பதுதான் யூகோரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லணும்னு சொன்னல, சோ 2 விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். மஞ்சள் அப்படின்னு இப்ப நம்ம 2 விஷயத்த பார்த்தோம். மஞ்சள் எதுக்கெல்லாம் பயன்படும், கொழுப்புகளை குறைக்க பயன்படும். அது மட்டும் இல்லாம மஞ்சள் என்பது நறுமண பொருட்கள்ல ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படிதான் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மஞ்சளுக்கு வாரியம் அமைச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் வாரியம் இந்தியாவில் எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிசாமாபாத். எங்க? நிசாமாபாத். நிசாமாபாத் எங்க இருக்கு? தெலுங்கானாவில இருக்கு. அப்ப தெலுங்கானா மாநிலத்துல நிசாமாபாத் என்ற இடத்துலதான் மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லே கங்கா ரெட்டி. யாரு? பல்லே கங்கா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியாவினுடைய 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார்? இந்தியாவினுடைய 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? ஏன்னா நிதி ஆணையம்ன்றது ரொம்ப முக்கியம், பினான்ஸ் கமிஷன். சோ யார் அதனுடைய தலைவர்னா அரவிந்த் பனகாரியா. அப்ப இந்தியாவில நிதி ஆணையம் எத்தனாவதா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 16வது நிதி ஆணையம். அதனுடைய தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. இதே தமிழகத்தினுடைய 7வது மாநில நிதி ஆணையம். தமிழகம் என்பது நம்ம இந்தியாவினுடைய ஒரு மாநிலம். அந்த தமிழகத்தினுடைய 7வது மாநில நிதி ஆணையத்துடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன். அலாவுதீன். ஓகேவா? சோ நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருப்போம். அதுல இதெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர் பாயிண்ட்ல படிச்சு வச்சுக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியா வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேக்குறீங்க, தமிழ் வீடியோ போடுங்க சார், கரண்ட் அஃபேர் வீடியோ போடுங்க சார், நிறைய போடுங்கன்னு கேக்குறீங்க. நீங்க உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் we are also having some engaging in some works. ஓகேவா? சோ நாங்களும் கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருக்கும். நாங்க அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கோம், செய்யறோம், தொடர்ந்து நாங்களும் செய்யறோம். நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறீங்களான்னா அதுதானே கிடையாது. நீங்க பாக்குறதே ரொம்ப கம்மியா தானே பாக்குறீங்க. அப்புறம் நம்ம எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய முடியும்? ஓகேவா? பார்க்கலாம். நாங்களும் எங்க பக்கம் இருக்கக்கூடிய முயற்சிகளை கொடுக்குறோம், நீங்களும் உங்க பக்கம் இருக்கக்கூடிய முயற்சிகளை கொடுங்க. இணைவோம், இணைந்திருப்போம், ஜெயித்து காட்டுவோம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஹார்ட்டிங் சிம்பிளை போட்டுவிட்டு சூப்பர் சார் அப்படின்ட்டு போட்டுவிட்டு போங்க. நமக்கு அது ஒரு என்கரேஜிங் ஃபேக்டிங்கா இருக்கும். சோ நாங்க எடுத்து கன்சிடர் பண்ணிப்பேன். சோ நீங்க முடிஞ்சதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க எங்களுடைய சேனல். ஓகேங்களா? சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். இப்படி பயிற்சி மேத்தோட. நன்றி, வணக்கம்.